இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ப்ளவுஸு பேக் சைடு வெட்டுவது எப்படி அதை உங்களுக்கு வெட்டி காமிக்க பார்க்குறேன். ஒரு துணியை எடுத்துட்டு இப்படி ரெண்டாக மடக்கிக்கிடணும். மடக்கிட்டு இதிலேருந்து கீழ் பக்கம் துணியில் வந்து இந்த மோல்டிங் பக்கம் நம்ம பக்கத்தில் இருக்கணும். ரெட்டை துணி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ இந்த கீழேருந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். இது எதுக்குன்னா நம்ம கீழே மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸில் இருந்து நம்ம அளவு எடுத்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது பின்னாடி பேக் சைடில் உள்ள உயரம். மேலேருந்து உயரத்தை பார்த்தோம்னா 11.25 இன்ச்சு வருது. 11.25 இன்ச்சு வருது. அப்போ ஒரு 1/2 இன்ச்சு கூட நம்ம ஒரு 1/4 இன்ச்சு தையல் தும்புக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடணும். அப்போ 11.5 இன்ச்சு எடுத்துக்கிடணும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு பின்னாடி பேக்கில் பின்பக்கம் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற தையல்லையும் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற தையல்லேருந்து ஒரு அளவு எடுத்துக்கிடணும். அளவு எடுத்துட்டா 16 வருது. இந்த தையல் இந்த தையல் வந்து 16 வருது. இந்த தையலுக்கு இந்த தையல் 16 வருது. இந்த 16ல் ஏன்னா 2 இருக்கிறதுனால பாதி 8 வரும். 8 ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். இங்கிட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு தள்ளி ஒரு தையல் போட்டுக்கிடணும். ஏன்னா இது வந்து தையல் தொம்பு நம்ம டாப்பு பிடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அப்போ இந்த ப்ளவுஸில் இந்த ஷோல்ட்ரு தையலையும் இந்த ஷோல்ட்ரு தையலையும் சமமாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி கழுத்து நடுவில் இப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம இந்த ப்ளவுஸில் கீழ் பக்கத்தை நம்ம இந்த தையல் போட்டு ரவுண்ட் பண்ணியிலேருந்து இப்படி உயரத்தை ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இப்படி வச்சு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ளவுஸ் இதை இப்படி பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிட்டு நம்ம நெக்கு எப்படி வெட்டுறதுன்னா இப்படியே இந்த துணியை இப்படி ஷேமாக இப்படி பிடிச்சி இழுத்துக்கிடணும். இப்போ நெக் இருக்கா இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். இப்போ நமக்கு நெக்கு எப்படி வெட்டுறதுன்னு ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ இந்த ஷோல்டரை ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 1/4 இன்ச்சு தள்ளி இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த கையை நம்ம இப்படி இழுத்து இங்கே பிடிச்சிக்கிடணும். இங்கே பிடிச்சிட்டு இப்படி இழுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். அப்போ இந்த பின் போர்ஷனில் இந்த தையல் இருக்குல்ல, இந்த தையலை இங்கே வச்சுட்டு இந்த அக்குள் தையலை இங்கே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி இப்படி இணைச்சிட்டு வேண்டியது. இதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சு அதுலேருந்து இப்படி வளைவு கொடுத்து வெட்டிக்கிடணும். அவ்வளோதான். இதுதான் பின் போர்ஷன். இது நம்ம இன்னும் வெட்டுவோம். இது நம்ம மடக்குறது. நம்ம ஷோல்ட்ரு அகலம் வந்து மொத்தம் வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. 1.5 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு அங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு மொத்தம் 1.5 2.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக வரும். இங்கிட்ட தையல் தும்பு இங்கிட்ட தையல் தும்பு போட்டு தைக்கும்போது இப்போ பின் போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இந்த பின் போர்ஷன்